ஹரே கிருஷ்ணா. நம்ம ராமாயணம் பாலகாண்டம் பகுதி 1 பார்த்துட்டு வரோம். நேத்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் ஸ்ரீமத் பகவதத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள் வேறுபாடுகள் அந்த மாதிரி பார்த்தோம். அதுல பக்தியை ரொம்ப அழுத்தமா சொல்றது எது அப்படின்னா நம்மளுக்கு ராமாயணம். அதுக்கும் மேல ஸ்ரீமத் பகவதம் சொல்லுது. இப்போ ராமாயணத்தை எழுதுனது வால்மீகி, ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுனது வியாசதேவர். அவங்க 2 பேத்துக்குமே குரு யாருன்னா நம்ம நாரத முனி. குரு பரம்பரையில பிரம்மா நாரதா அப்படின்னு பரம்பரையில வர்றவங்க. குரு பரம்பரையில நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த நாரத முனி தான் இவங்க 2 பேத்துக்கும் குருவா இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா வால்மீகி பக்தராவே தான் இருந்தாரு. அதாவது அஃப்கோர்ஸ் அவர் ஹாரிதாவா இருந்து வேடனாயி நிஷாதாவா மாறி வேட குலத்திலிருந்து திருப்பியும் ஒரு நல்ல மனிதனா மாறினாரு, பக்தனாவே மாறினாரு, மகாத்மாவா. ஆனா வியாசதேவர் பாத்தீங்கன்னா அவர் பகவானோட அவதாரமே தான். பிறக்கும் போதே அவர் அவதாரமா தான் பிறந்தாரு. ஆனாலும் அவர் ஒரு அவரோட பாவம் எப்படின்னா ஒரு பக்தனோட பாவத்துல தான் இருந்தாரு. குரு கிட்ட எப்படி அணுகணுமோ அந்த வழிமுறைய அவர் கடைபிடிச்சாரு. அதுதான் சின்ன சின்ன வித்தியாசம் அவங்க 2 பேத்துக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம ராமருக்கும் கிருஷ்ணருக்குள்ள சின்ன வேறுபாடுகள் அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பாலகாண்டால முக்கியமான ஸ்லோகம் அந்த மானிஷாத அப்படிங்கிறது தான் முதல் ஸ்லோகமா வால்மீகி சொன்னாரு. அவரோட அர்த்தம் என்னத்துல சொன்னாரு, என்ன அர்த்தத்துல அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அத பிரம்மர் என்ன அர்த்தமா மாத்தி சொன்னாரு. மங்களம் இல்லாத ஒரு ஸ்லோகத்தை எப்படி மங்களமா மாத்தி சொன்னாரு. அதுதான் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய துன்பங்கள் பார்க்கிறோம். ஒரு ஜென்ம மிருத்து ஜரா வியாதின்னு 4 விஷயங்கள் நம்மனால அழிக்கவே முடியாது. பிறப்பு, இறப்பு, முதிர்ச்சி, வியாதின்னு இதை இதுல இருந்து நம்மனால தப்பிக்கவே முடியாது. யாருமே, பிரம்மா கூட இதுல இருந்து தப்பிக்க முடியாது. அப்புறம் நம்ம என்ன? சோ அதுல இருந்து நம்ம அட்லீஸ்ட் அந்த லைஃபை இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கைய மங்களமா மாத்தணும் அப்படின்னா பகவான் நாமத்தை சொன்னாதான், பக்தனா மாறினா மட்டும்தான் நம்மளால நம்மளோட வாழ்க்கைய சுபமங்களமா மாத்த முடியும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். வால்மீகி பகவான் எழுதின அந்த ஸ்லோகத்தையவே, அமங்கலமான ஸ்லோகத்தை எவ்வளவு அழகா பிரம்மன் மாத்தினாருன்னா, விஷ்ணுவையும் லக்ஷ்மியும் அந்த ஸ்லோகத்துல மாத்தும் போது அந்த ஸ்லோகமே ஃபுல்லா ஆஸ்பீஷியஸா, அதாவது திருமங்கலமா மாறிடுது அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கிட்டோம். அடுத்தது இப்போ கதைக்குள்ள போலாம். இப்ப தசரத மகாராஜ் இருக்காரு. அதாவது சராயு நதிக்கரையில தான் அயோத்தியா, இப்ப இருக்க உத்தரப்பிரதேசத்துல தான் அது இருக்கு. சோ தசரத மகாராஜுக்கு குழந்தைகளே கிடையாது. ஒரு இடத்துல சொல்லப்படுது அவருக்கு 60,000 மனைவிகள் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துல அவருக்கு அவர் 60,000 ஆண்டுகளா அவர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாருன்னு சொல்லப்படுது. எப்படியோ ஒரு வகையில ஏதோ ஒரு 60,000 அங்க நடந்துட்டு இருந்திருக்கு. அதுல அவருக்கு குழந்தை இல்ல. யாருக்கிட்டயுமே எந்த மனைவி மூலியமாவும் அவருக்கு குழந்தை இல்லை. ஆனா ஒரு பொன் குழந்தை மட்டும் இருந்தது. அந்த குழந்தைக்கு பேரு சாந்தா அப்படிங்கிற பேரு. அந்த சாந்தாவை என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு ராஜாக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த ராஜாக்கு குழந்தை இல்லை அப்படிங்கறதுனால இவர் பெண் குழந்தையை கொடுத்துட்டாரு. அந்த பெண் குழந்தைய அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா ரிஷ்யசிங்கா அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது ஒரு கதை இருக்கு. நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். ரிஷிசிங்கா ஏன்னா நம்ம நிறைய கவர் பண்ணணும். அயோத்தியா காண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாலகாண்டத்திலேயே நிறைய கவர் பண்ணும். அதனால நம்ம இதை சுருக்கமா மட்டும் பார்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 லைன்ல சொல்றேன். ரிஷிசிங்கா ரிஷி பெண்களையே பார்க்காம அவங்க அப்பா வளர்த்துட்டு வர அவரும் ஒரு ரிஷி. அவருக்கு பொண்ணுனாலே எப்படி இருக்குன்னு தெரியாது. எல்லாமே ரிஷிகளை தான் பார்த்துட்டு வளர்ந்துருப்பாரு. அப்போ இவருக்கு ரொம்ப ஆசை. இந்த சாந்தாவோட அப்பாவை வளர்ப்பு தந்தை இருக்காருல்ல, அவருக்கு இவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனா அவர் கூட்டிட்டு வரணும். அது அவரோட அப்பாவுக்கு தெரியாம தான், ரிஷியோட அப்பாவுக்கு தெரியாம தான் கூட்டிட்டு வரணும். அது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4 அழகான பெண்களை அனுப்பிச்சு அவர்கிட்ட பழக வைக்கிறதுக்காக அனுப்புறாரு. ஆனா ரிஷிசிங்க மகாராஜ் ரிஷி ஒரு ஒரு பெண்ணை கூட பார்த்தது இல்லைன்னால அவங்களையெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரிஷிக தான் போல, ஆனா வேற ட்ரெஸ் கோட்ல வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா நினைச்சுக்கிறாரு அப்பாவியா.
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பெண்கள் வந்து இவரை தழுவும் போது இப்படிதான் நாங்க எங்க வழக்கப்படி இப்படித்தான் நாங்க வரவேற்போம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து இவரை தழுவும் போது அப்பதான் அவருக்கு சின்ன அந்த சலனம் வருது. அப்ப கூட தெரியல, இரவு தூங்க முடியாம இருக்கும்போது அந்த சலனம் வருது. அதுக்கப்புறம் அந்த பெண்களை போய் பார்க்கணும்னு போறாரு. உடனே அந்த பெண்கள் வந்து அந்த ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த ராஜா அந்த அவரோட பொண்ணான சாந்தாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. ரிஷிசிங்கம் ரிஷிக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிடாதீங்க, சாபம் கொடுத்துருவாரு, எப்படியோ சமாளிச்சுக்கோங்க, என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டேன் அப்படின்னு ரிஷிசிங்கையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அது ஒரு ஒரு பேக் ஸ்டோரி, அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பழைய கதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சாந்தாவும் ரிஷிசிங்காவும் சேர்ந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க வனத்துல. இப்போ தசரத மகாராஜோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்கல்ல, முதல் மந்திரி, அவர் பேரு சுமந்த்ரா. எல்லாத்துக்குமே அவர் தான் வருவாரு. ரொம்ப எப்படி சொல்றது, அந்யோன்யமான ஒரு கதாபாத்திரத்துல இருக்காரு அந்த தசரத மகாராஜோட வம்சத்துக்கே. இப்போ பிரம்மா, மரீச்சி, மனு, இக்ஷவாக்குன்னு சொல்லிட்டு அந்த வருதல்ல வம்சம், சூரியகுல வம்சம், அதுலதான் வராரு தசரத மகாராஜ். 35வது தான் ராமரா வராரு. இவர் 34வது ராஜா அந்த வம்சத்துல. இப்போ இவரு என்ன சொல்றாரு சுமத்ரா, எனக்கு ஞாபகம் வருது, நீங்க இப்ப குழந்தை இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களே, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. போன யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு வேற பிரபஞ்சங்கள்ல இருக்கும்போது சனத்குமார் இருக்கார்ல, 4 குமாரர்கள்ல முதன்மையான குமாரர், அவரு என்ன சொன்னாரு ஒரு தடவை, உங்களுக்கு கண்டிப்பா 4 பசங்க பிறப்பாங்கன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரிஷிசிங்கா தான் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், நீங்க அவரை கூட்டிட்டு வந்து யாகம் பண்ணணும். ஆனா முதல்ல தசரத மகாராஜ் என்ன நினைச்சாரு, அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு நினைச்சாரு. ஆனா ரிஷிசிங்க என்ன பண்ணாரு, வந்ததுக்கு அப்புறம் அஸ்வமேதம் பண்ணிக்கலாம், புத்திர காமேஸ்தி யக்யாவும் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. சரின்னு 2 யாகமும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அடுத்தது இது பண்றாங்க. அது பண்ணினோன்னையும் இந்த கதை இங்க ஓடட்டும், இன்னொரு சீனுக்கு போவோம். நம்ம லார்ட் பிரம்மா இருக்காரு இல்லைங்களா, பிரம்மா கிட்ட போய் எப்பவும் போல தேவி தேவர்கள் புலம்புறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா தேவி தேவர்கள் பிரம்மா கிட்ட போவாங்க. பிரம்மா கிட்ட சில விஷயங்கள் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு, முக்காவாசி அவர் பிரம்மா என்ன பண்ணுவாரு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு விஷ்ணு கிட்ட போயிருவாரு. இப்ப இதையே காட்சி தான் இங்க நடக்குது. ராவணனோட தொல்லை தாங்க முடியல, எல்லா ரிஷிகள்ல புலம்புறாங்க. அவங்க யாகம் பண்ணாதான் தேவி தேவர்களுக்கு அவங்களோட கோட்டா கிடைக்கும். அந்த கோட்டாவை வச்சுதான் அவங்க புண்ணியத்தை சேர்த்துறதாகட்டும், அவங்க திருப்பி பலனை கொடுக்கறதாகட்டும்னு ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும். இப்ப ரிஷிகள் வந்து யாகம் ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னா அந்த கோட்டா அவங்களுக்கு கிடைக்காது. இப்ப யாகம் பண்றதுக்கு யாரு தடையா இருக்கான்னா, ராவணன் ஒரு ராட்சசன். அவனோட வழியில இருப்பாங்கல்ல ராட்சசர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வனத்துல ஒரு கூட்டமா இந்த யாகம் நடத்துற யாகசாலையில போய் ஒரு அபசகுணமா சில விஷயங்கள் பண்றது. அந்த மிருகங்களை கொன்ன அந்த ஃப்ளஷ், பிளட் அந்த மாதிரி இருக்குங்கல்ல, சதை, ரத்தம், அது மாதிரி எல்லாம் இருக்கிற அசுத்தமான பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி வீசுறது யாகசாலையில. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து அசுத்தம் பண்றது. இப்படி எல்லாம் பண்ணா என்ன பண்ணுவாங்க, திருப்பி புதுசாதான் யாகசாலை கட்டணும் அவங்க. இந்த மாதிரி பண்ணி பண்ணி அவங்களும் டயர்ட் ஆயிடுறாங்க. சோ இந்த கம்ப்ளைண்ட்டை போய் தேவி தேவர்கள் பிரம்மா கிட்ட சொல்லவும், இந்த ராவணனை அழிச்சே ஆகணும்னு தேவி தேவர்கள் சொல்றாங்க. பிரம்மா சொல்ற அப்படி ஆமா அழிக்கணும், அவன் வந்து வரம் வாங்கியிருக்கான், அதனால நம்ம வந்து அவனை சாதாரணமா அழிக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து தேவி தேவர்கள் மூலியமாவோ, ராட்சசர்கள், யக்ஷா, யாரு மூலியமாவோ அழிக்கப்படக்கூடாதுன்னு அவன் வரம் வாங்கியிருக்கான், ஹிரண்யகாசிப்பு மாதிரியே. அப்ப என்ன பண்ணலாம்னா பிரம்மா சொல்றாரு, ஒரு விஷயம் மட்டும் அவன் மறந்துட்டான். மறக்கல, அவன் தெளிவாதான் இருந்தான். ஆனா அவன் வந்து மனுஷங்களை ரொம்ப ஏளனமா நினைச்சிட்டு குரங்குகள் மூலியமாவும் மனுஷங்க மூலியமாவும் எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு அவன் வேண்ட கிடையாது. ஏன்னா அவன் நினைச்சான், இவங்கெல்லாம் ரொம்ப என்னை விட கீழே இருக்கிற கூட்டம், இவங்கெல்லாம் என்னை என்ன பண்ணிட முடியும், தேவி தேவர்களையே நான் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஆளு. இப்போ ராவணனோட பையன் வந்து இந்திரஜித். ஏன் இந்திரஜித்னு பேர் வந்ததுன்னா, இந்திராவையே அவன் தோற்கடிச்சதுனாலதான் இந்திரஜித்னு பேர் வந்தது. சோ அந்த மாதிரி குடும்பத்துல இருக்க எனக்கு இந்த மனுஷங்களை பத்தி எனக்கு என்ன பயம் அப்படிங்கறதுனால வரத்தை வந்து அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணாம விட்டுட்டா, அப்படி அதை மட்டும் சொல்லாம விட்டுட்டா அப்படி குறிப்பா. அதுதான் இப்போ அவனுக்கு எதிரியாவே வரப்போகுது. இப்போ விஷ்ணு கிட்ட போறாங்க. விஷ்ணு சொல்றாரு, நான் மனுஷ ரூபத்துல ராமனா வந்து அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இங்க யாகசாலை நடக்குது தசரத மகாராஜோட பேலஸ்ல. இங்க பிரம்மா வந்து
இவங்க கிட்ட விஷ்ணு கிட்ட புகார் பண்ணோன்னே அவரு நான் கிளம்பி வர்றேன். எப்பவுமே பகவான் வந்து அவதாரமா பூமிக்கு வரும்போது அவர் என்ன சொல்லுவாரு ஒரு நோட்டு, என்னோட தேவி தேவர்களோ என்னோட பக்தர்களோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, எனக்கு இவங்க தான் அப்பா அம்மாவா வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார் பகவான். நமக்கெல்லாம் அப்படி முடிவு பண்ண முடியுமா? நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இதுதான் அப்பாவா இதுதான் அம்மாவா, எனக்கு இந்த அப்பா வேண்டாம் இன்னொரு அப்பா வேணும்னா நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கிடைச்ச அப்பா அம்மாவை வச்சுட்டு நம்ம போகணும். அதே மாதிரி அப்பா அம்மாவும் கிடைச்ச குழந்தைய வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆனா பகவான் அப்படி இல்லை. எனக்கு யார் அப்பாவா வரணும் யார் அம்மாவா வரணும்னு அவரு முடிவு பண்ணுவார். ஏன்னா அவரு வந்து ஜென்ம கர்மேச்சமேவி திவ்யம். அவரோட பிறப்பும் ஆகட்டும், அவரோட நடவடிக்கைகள் நாமரூப ரூபம் குணம் லீலை இதெல்லாமே திவ்யமானதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால அவருக்கு வந்து எல்லாமே அவரோட சாய்ஸ்ல தான் நடக்கும். இப்ப இவரு வந்து அப்பா அம்மா யாருன்னு சூஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவரு கூட பிறக்க போறது யாரு, தம்பிகள் யாரா பிறக்கணும், அதுக்கப்புறம் கூட வர்றவங்க யாரு, சீதாம்மா யாரா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் முடிவு பண்ணிடுவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து பிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதுல வந்து 4 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இல்லையா, ராமா லக்ஷ்மணா பரதா சத்ருகுணான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது எப்படி வருது அப்படின்னா, இப்ப விஷ்ணுவுக்காக யாகம் பண்றதுனால விஷ்ணு தூதர் ஒருத்தர் வராரு அந்த யாகத்துல இருந்து வராரு. எப்படி திரௌபதி யாகம் பண்ணும்போது திரௌபதிக்காக யாகம் பண்ணும்போது பையனுக்காக பண்ணுவாங்க, அதுல திரௌபதியும் வருவாங்க அக்னியில இருந்து. அந்த மாதிரி அக்னிக்குள்ள இருந்து ஒரு விஷ்ணு தூதர் வராரு. வந்துட்டு ஒரு கப்ல வந்து ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு பாயசமோ ஏதோ ஒண்ணு குடுக்குறாரு. கொடுத்தோடனே இதை வந்து உங்க 3 மனைவிகள், நிறைய மனைவிகள் இருக்குன்னு சொல்லப்படுது, சில இடங்கள்ல 3 மனைவிகள் தான் சொல்லப்படுது. அந்த காலத்துல ராஜாக்கள் எத்தனை மனைவிகள் வேணாலும் வச்சுக்கலாம், அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கே பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன போய் பிரச்சனையா இருக்க போகுது. அதுல வந்து முக்கியமான மனைவிகள் யாரு அப்படின்னா கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி வந்து 3வது. இதுல வந்து ஸ்வீட் ரைஸ், அதாவது சக்கரை பொங்கலோ பாயாசமோ ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோ. நம்ம வந்து சக்கரை பொங்கல்னு வச்சுக்குவோம், ஏன்னா நம்மளுக்கு அதுதான் பிரியமா இருக்கும். அந்த சக்கரை பொங்கலை வந்து பாதியா பிரிச்சு கௌசல்யா கொடுத்துட்றாங்க. மீதி பாதியை வந்து 2ஆ பிரிச்சு கைகேயிக்கு சுமித்ரா கொடுக்கணும் இல்லையா, கொடுக்குறாங்க. ஆனா கைகேயி என்ன பண்றாங்க, அதுல இருந்து இன்னும் ஒரு பாதி, அதாவது காவாசி எடுத்து சுமித்ரா கொடுத்துட்றாங்க. இதுல இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, சுமித்ரா வந்து கௌசல்யா பாயசத்தை குடிச்சு முடிக்கிற வரைக்கும், பாயசம்னு சொல்லிட்டேன்னா சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சா சரி. கௌசல்யா வந்து அந்த பாயசத்தை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் கைகேயி வெயிட் பண்ணி, கைகேயி அடுத்தது குடிக்கிறாங்களா அது முடிக்கிற வரைக்கும் சுமித்ரா வெயிட் பண்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது தசரத மகாராஜ் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் எக்ஸ்ட்ரா 1/4 பங்கு கைகேயிட்டு இருந்து கொடுக்கறதா சொல்லப்படுது. பட் எது எப்படியோ யாரு கொடுத்தாங்களோ சுமித்ராக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைச்சது. இப்போ 50% 50% கௌசல்யாக்குன்னா கைகேயிக்கு ஒரு 25% கிடைச்சது. சுமித்ராக்கு வந்து அந்த 25% கூட எக்ஸ்ட்ரா 12.5% கிடைச்சிருக்கு. இது வந்து டாக்ஸ் பெனிஃபிட் மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, அந்த அம்மாக்கு வந்து எக்ஸ்ட்ரா போர்ஷன் கிடைச்சதுனால ரெட்டை குழந்தைய பிறந்தாங்க. அவங்க எதனால அது வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தை வந்து தசரத மகாராஜ் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்ன காரணம்னா அவங்களோட ஒரு பணிவான ஒரு சேவை மனப்பான்மை. எதுக்கு சேவை மனப்பான்மைன்னா, கௌசல்யாக்கு பிறக்க போற பையனுக்கும் கைகேயி பிறக்க போற பையனுக்கும் என்னோட பசங்க சேவகனா இருக்கணும் நித்தியமா, அதுக்காக நான் வெயிட் பண்றேன். ஏன்னா சின்னவங்க தானே பெரியவங்களுக்கு சேவை பண்ணுவாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிக்கு பெரியவங்க சேவை பண்றாங்க, சின்னவங்களுக்கும் பெரியவங்க சேவை பண்றாங்க. ஸோ கலியுகம் வந்து எல்லாமே வந்து உல்டாவா தான் இருக்கு. பட் அந்த காலத்துல தர்ம வழிப்படி நடந்த திரேத்த யுகத்துல, சத்தியுகத்துல, ஈவன் துவாபர யுகத்துல கூட பெரியவங்களுக்கு சின்னவங்க மரியாதை செலுத்துறதுங்கிறது ஒரு பண்பாவும் வழக்கமாவும் இருந்துட்டே தான் இருந்தது. அதனால முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் பின்னாடி பிறந்தவங்க சேவை பண்ணணுங்கிறதுனால சுமித்ரா வெயிட் பண்ணி ரெட்டை குழந்தைகளை பிறந்ததுக்கு அப்புறம் ராமனுக்கு எப்பவுமே லக்ஷ்மணனும், பரதனுக்கு எப்பவுமே சத்ருகுணமும் சேவை பண்ற மாதிரி சுமித்ரா அமைச்சு கொடுத்தாங்க. அது ஒரு சிறந்த ஒரு விஷயம். அதுல இவங்க எல்லாருமே விஷ்ணு தத்துவம். அஃப்கோர்ஸ் ராமா வந்து விஷ்ணு தான் ராமாவா பிறந்தாரு. இப்போ இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது இந்த கிளாஸ்ல சொன்னேனான்னு தெரியல. கிருஷ்ணர் வந்து அவதாரி, கிருஷ்ணர்கிட்ட வந்தவங்க எல்லாம் தான் அவதாரம், ஆமா அவதாரம். இப்போ வந்து ராமரும் சரி, நாராயணாவும் சரி, எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்தவங்க தான். ஓகேங்களா, நம்ம ராமா கிருஷ்ணா ரெண்டையும் ஈக்குவலா பாக்குறோம். பட் என்ன சொல்லப்படுது, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு சொல்லப்படுது, ஏன்னா அவதான் ஸ்வயம் பகவான்னு சொல்லப்படுது. இது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா இது
இந்த அசம்பிளியில நம்ம அதை பேச போறது இல்லை, அது பேசவும் வேண்டாம். இதுதான் சாஸ்திரம் சொல்றதா நான் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். உங்க விருப்பம் வேற மாதிரி நீங்க கேட்டிருந்தா அது பரவாயில்ல, அது அப்புறமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ விஷ்ணு தத்துவத்துல வந்து விஷ்ணு தத்துவம்னா ரொம்ப டாப் கிளாஸ் தத்துவம் இல்லையா? அதுல லக்ஷ்மணாவும் சரி, பரதா, சத்ருகுணா எல்லாருமே விஷ்ணு தத்துவத்துல இருந்து வந்தவங்க தான். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆதிசேஷன் நாராயணனோட ஆதிசேஷன் தான் வந்து லக்ஷ்மணனா பிறந்திருக்காரு. ஏன்னா கிருஷ்ணர் தான் முன்னாடியே நாராயணன் சொல்லிட்டாரு, நான் பிறக்கிறப்போ எனக்கு இவங்க இவங்க எல்லாம் வரணும்னு செட் பண்ணி கொடுத்துட்டாரு, பிரம்மா கிட்ட வந்துட்டாரு. அந்த சீன் நம்மளுக்கு சீக்கிரட்டா இருந்ததுனால நம்மளுக்கு யார் யாரு என்னென்னவா பிறப்பாங்கன்னு தெரியாது. பட் ஒன்னொன்னா ரிவீல் ஆகும், வெளியே வர ஆரம்பிக்கும். இப்ப லக்ஷ்மணா ஆதிசேஷா. பரதா யாருன்னா கிருஷ்ணரோட சங்கு, பாஞ்சஜன்ய ஹிருஷிகேஷ. ஹிருஷிகேஷன்னா புலன்களை கட்டுப்படுத்தின மாஸ்டர், அதாவது சுப்ரீம் மாஸ்டர் யாரு அப்படின்னா ஹிருஷிகேஷன் சொல்லுவோம். கிருஷ்ணரோட இன்னொரு பேரு தான். பகவத்கீதையில ஒரு ஒரு வேர்ஸ்ல வரும், ஸ்லோகத்துல வரும், பாஞ்சஜன்ய ஹிருஷிகேஷா அப்படின்னு. அந்த பாஞ்சஜன்யங்கிறது சங்கு. அந்த சங்கா தான் வந்து பரதன் பிறப்பாரு. சுதர்சன சக்கரமா சத்ருகுணா பிறப்பாரு. சரி, இப்போ சின்னதா ராமாவோட குழந்தை பருவத்துல நடந்த சின்ன சின்ன சேட்டைகள். கிருஷ்ணர் அளவுக்கெல்லாம் பெரிய சேட்டைகளை அவர் ஒன்றும் பண்ணதா எனக்கு தெரியல. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, பட் நான் படிச்ச இத்தினூண்டுல கேள்விப்பட்டதுல சின்ன விஷயமா தான். கிருஷ்ணர் அளவுக்கு இவர் பண்ணாரான ஒரு கேள்விக்குறிதான். பட் ஆனாலும் இவரோட சேட்டை இருக்கதான் செய்யுது. ராமர் ஆகட்டும், கௌரங்கா மகாபிரபுவா கிருஷ்ணர் வந்து கௌரங்க மகாபிரபுவா பிறக்கும்போது அவரும் சேட்டை பண்ணாரு கிருஷ்ணர் மாதிரி தான். பட் கிருஷ்ணரோட லீலைகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும், ஸ்பெஷலா இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த கிருஷ்ண லீலையில அந்த தாமோதர லீலையாகட்டும், மக்கன் ஷோர் ஆகட்டும், அந்த வெண்ணை திருடுறது, கோபியர்கள் கோபர்கள் ராட்சசர்கள் அசுரர்கள் அழிக்கிறதுன்னு பெரிய அவருக்குன்னு அது ஒரு புஸ்தகம் போய்கிட்டே இருக்கும். கிருஷ்ணான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதுல 10வது ஸ்கந்தம், பகவதத்துல இருந்து 10வது ஸ்கந்தத்துல இருக்கிறதெல்லாம் அதுல கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். அதுல வந்து இத்தனைக்கும் அதுல சுருக்கி தான் இதுல கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுவே அவ்வளவு பெரிய புக்கா இருக்கும், அத்தனை லீலைகள் இருக்கும். ஆனா ராமாக்குன்னு லீலைகள் தனியா அந்த மாதிரி வந்ததா எனக்கு தெரியல. சின்ன சின்ன லீலைகள் வேணா நம்ம பார்ப்போம், கேள்விப்பட்டதை நம்ம சொல்லுவோம். இப்ப ராமா ஒரு தடவை என்ன பண்ணுவாரு, விளையாண்டு இருப்பாரு. வசிஷ்டா யாகம் பண்ணுவாங்க. அப்ப வந்து யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பக்கத்துல வச்சிருப்பாங்கல்ல, அப்ப அந்த விறகும் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விறகை எடுத்து தூக்கி தூக்கி போட்டுருவாரு இவரு. அப்போ வசிஷ்டருக்கு புரியும், இவர் வந்து முன்முதற் கடவுளாச்சே, இவர் விளையாட்டுத்தனம் இப்படிதான் பண்ணுவாருன்னு. அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டார், சிரிச்சுட்டு விட்டுருவாரு. இன்னொரு தடவை தசரதா கூட தவழ்ந்து விளையாடும் போது தசரதா வந்து சுத்தி சுத்தி வர வைப்பாராம். அப்புறம் சிரிச்சுக்குவாராம் இவரு. அப்போ அது ஒரு மாதிரி விளையாட்டுத்தனம். அப்புறம் இன்னொரு சில சமயங்கள்ல வந்து ஹனுமான் வந்து இவர்கிட்ட வந்து ராமர்கிட்ட வரும்போது அவரும் குட்டி பையன் இவரும் குட்டி பையன். நான் ஹனுமான் என்ன நினைச்சுக்குவாரு, இவர் வந்து ஒரு பழம்னு நினைச்சுக்குவாரு, சாப்பிடுற பழம் அப்படின்னு. உடனே ஹனுமான் வந்து துரத்துவாராம் ராமாவை. அப்போ ராமா வந்து ஒரு இடத்துல இருக்கிறது, ஹனுமான் வந்து தொடும்போது மறைஞ்சிடுறது, இன்னொரு இடத்துல வர்றது, அந்த மாதிரி மாத்தி மாத்தி விளையாட்டுத்தனம் காமிச்சிட்டே இருப்பாராம். அப்புறம் ஹனுமானுக்கு புரிஞ்சிருமா, இது வந்து நம்மளோட பகவான் ராமர் தான் இந்த சேட்டை பண்றது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப கிருஷ்ணர் மாதிரியே தானே ராமாவும். இவர் என்ன ஒரு கிரீனிஷ் கலர்ல இருக்கிறதா சொல்றாங்க, ஒரு பச்சை கலர் மாதிரி, ஒரு கருப்புலயே ஒரு பச்சை கலந்த கருப்புங்கிற மாதிரி. இவர் வந்து ஒரு நீலம் கலந்த, கிருஷ்ணர் வந்து ஒரு நீலம் கலந்த கருப்புங்கிற மாதிரி. ரெண்டு பேருமே டார்க் ஸ்கின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஒற்றுமை வந்து சுருட்ட முடி இல்லையா, கருப்பா நல்லா சுருட்ட முடியா அழகா இருக்குங்க ரெண்டுமே. அதுல ராமாவோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், இந்த தசரதாவும் கௌசல்யாவும், சரி நம்மளுக்கு ஒரு குடுமி போட்டு விடுவோம், இந்த பிராமணாஸ் எல்லாம் குடுமி போடுவாங்கல்ல, அந்த காலத்துல அவங்க அப்படித்தானே போட்டுக்குவாங்க, இல்லைன்னா தென்னை மரமாட்ட உச்சந்தலையில போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட போட்டு விடுவாங்க. சரி ஏதோ ஒண்ணு போடும்போது அது சுருட்ட முடியாவும் இருக்கிறதுனாலையும் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனாலையும், முடி ரொம்ப நீளமா இருக்காது இல்லையா குழந்தைகளுக்கு, குட்டியா இருக்கிறதுனால என்ன ஆகுமா, அவன் தவுந்து போயிருமா. இவங்க அவ்வளோ நேரம் பிடிச்சி ரெண்டு பேரும் வச்சு கஷ்டப்பட்டு கட்டி விடுவாங்களாம். அவரு இப்படி இப்படிங்கிறக்குள்ள அது கழண்டு போயிருமா. அப்புறம் இதை பார்த்துட்டு வசிஷ்ட சிரிப்பாராம், எப்படி நீங்க உலகத்தையே கட்டி ஆள்றவரை போய் நீங்க கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு சிரிப்பாராம். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் பாருங்களேன், கிருஷ்ணரை வந்து கட்ட முடிஞ்சது இல்லையா, தாமோதர் யசோத தாமோதர் லீலையில பாத்தீங்கன்னா, யசோதா அம்மா வந்து 2 அடி ஒரு 2 சென்டிமீட்டர் ஷார்ட்டா இருக்குதுன்னு போவாங்க, 2 ஃபிங்கர்
இன்ச் ஷார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா கயிறு எடுத்து துணி எடுத்து கட்டி கட்டி இடுப்புல வந்து இடுப்புல இருந்து உரலுக்கு கட்டி விடலாம். ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தானே, குழந்தைங்க சேட்டை பண்ணா கட்டி வச்சிருவாங்க. அப்புறம் இவங்க அம்மா வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே அப்புறம் கட்ட அவுத்துட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன வேலை பண்ணுமோ அப்படி பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன கட்டி வச்சதில்ல. ஆனா என்னோட அந்த ஸ்ட்ரீட்ல வீதியில வந்து இன்னொரு குட்டி பாப்பாவை கட்டி வைப்பாங்க. அந்த அம்மா பக்கத்துல உட்காந்து துவைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. இப்ப நான் போக வர பாப்பா அந்த குழந்தைய கட்டி வச்ச தூரத்துல வரைக்கும் அது வந்து வீதிக்கு வரும். அப்புறம் மறுபடியும் உள்ள போயிரும். அது தவழ்ந்துட்டே வரும். ஆனா அதனால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாதுகாப்புக்காக. அம்மாக்கு தெரியும் குழந்தை எங்கேயும் போகல. ஏன்னா தவழ்ற குழந்தைய நம்பவே முடியாது. எங்கேயாவது தவழ்ந்து போயிருங்க. அதனால அத பாதுகாப்பா வச்சுக்கணும்னு அம்மா இப்படி பண்றது வழக்கம். அததான் கிருஷ்ணரோட லீலையிலயும் வரும். தாமோதர் லீலையிலும். அதத்தான் யசோதாமாவும் பண்ண முயற்சி செய்வாங்க. ஆனா முடியாது. இந்த பையன் குட்டி சேட்டை பையன் என்ன பண்ணுவாங்க, அத கட்டவே விட மாட்டாங்க. அந்த அம்மா டயர்ட் ஆயிருவாங்க. அப்படியே வேர்த்தொழுகும். இது என்ன இப்படி பண்றான்னு, எனக்கு எத்தனை வேலை இருக்கு. பானைய உடைச்சாச்சு, வெண்ணெய் எல்லாம் சிந்திட்டு வந்தாச்சு. இதுல குரங்குக்கு கொடுத்து குரங்கு சாப்பிடலைங்கிறத வந்து குரங்கு சாப்பிட்டு ஃபுல் ஆயிருச்சு வயிறு. ஆனா அதுக்கு கிருஷ்ணரோட விளக்கம் என்ன அப்படின்னா, குரங்கு கூட இதுக்கு உன்னோட வெண்ணெய சாப்பிட மாட்டேங்குது. இந்த வெண்ணெய் சாப்பிட்டதுக்கா என்னை கண்டிக்கிறேன்னு கிண்டல் வேற. இத கேட்டு இன்னும் கோவமாவும் யசோதாம்மாக்கு. அடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்புறம் எப்படியோ கட்டுறதுக்கு ட்ரை பண்ணி கட்ட முடியாம டயர்ட் ஆனத பார்த்துட்டு, என்னோட பக்தர் வந்து எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. இனி நான் பணிவா போகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கட்ட விடுவாங்க. ஆனா கட்ட விட்டுருவாங்க இல்லையா? அதுதான். அந்த அன்பால நம்ம கிருஷ்ணரை நம்ம கட்ட முடியும். நம்மளோட வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதாரணமா அந்த கதையை நம்ம படிக்கிறோம். இங்க ராமர் அதெல்லாம் விடல. முடிய கட்டவே விடல. இப்படியேதான் டெய்லிக்கும் அவுத்து விட்டுருவாராம். சோ இது சில சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம்ஸ் சொல்லலாம். அந்த குழந்தை பருவத்துல நடந்த சில லீலைகள்னு சொல்லலாம். இப்ப அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னா, இப்ப பெருசாயாச்சு. ராமா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருகுணா எல்லாம் பெருசாயிட்டாங்க. ஒரு 12 வயசு பக்கம் ஆயாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, சீதாமாக்கு 6 வயசு இருக்கும்போது தான் கல்யாணம் ஆச்சு ராமர் கூட. அப்ப ராமருக்கு 12 வயசு, 12, 13ன்னு சொல்லப்படுது. இது ஸ்லோகத்துல வருதுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஆனா நம்ம படத்துல எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு பெரியவங்களா தான் நம்ம காமிக்கிறாங்க. அது 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 எப்படி சொல்றதுன்னா, அது அந்த ஆர்டிஸ்ட் என்ன இதுல பண்ணாங்களோ, அந்த சின்ன சின்ன வயசுல இல்ல, பழைய காலத்துல அது அப்படியே பழக்கமா மாறிடுச்சு. பழக்கமா ஆயிருச்சு இல்லையா? ஆனா அவங்க வந்து சின்ன குழந்தைங்க தான். இன்னொன்னு, இப்ப கலியுகத்துல போய் அது மாதிரி காமிக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளோட பக்குவம் எல்லாம் ரொம்ப கம்மி. பக்தியில நம்மளோட பக்குவம் வந்து ரொம்ப அளவா தான் இருக்கு. ரொம்ப பக்குவம் அடைஞ்சிருந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்தாலும், அந்த படத்தை பார்த்தாலும் நம்மளால அதை ஏத்துக்க முடியும். ஆனா இப்ப கலியுகத்துல நம்மளுக்கு இன்னும் பக்தியே இப்பதான் பிரம்மாண்ட கோடி பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதேகாய். அந்த குருவும் கிருஷ்ணாவோட பிரசாதம் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, அந்த சீடு போடுவாங்க. இந்த இந்த பிரம்மாண்ட கோடியில பல பிறப்பு எடுத்து 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 வருவோமா. அப்ப அந்த சின்ன விதை போடுவாராம் குரு. அப்பதான் அந்த கருணையினால நம்மளோட கிருஷ்ணர் கருணை கிடைக்குமா. குருவோட கருணையினால கிருஷ்ணர் கருணை கிடைக்கும். அதனால இப்போ கலியுகத்துல அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. நம்ம பக்தியை வந்து அட்வான்ஸா பண்றது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தானே நம்ம தவழ்ந்து வர முடியும். ஆனா சில பேர் அட்வான்ஸா இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் என்னன்னா, அப்ப கலியுகத்துல நம்ம இப்ப கலியுகத்துல இருக்கோம். அப்ப திரேத யுகத்துல இந்த லீலைகள் நடந்தது. 6 வயசு 12 வயசு பையனை இப்ப போட்டோல போட்டு ராமர்ல சீதைன்னு சொன்னா, நம்ம எல்லாம் குழந்தை திருமணம், சைல்ட் மேரேஜ் இல்லீகல்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல இது நார்மல் தானே. இப்ப நம்ம பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னாலே, கொள்ளு பாட்டி, பாட்டி அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னாலே அவங்க சின்ன வயசுலதான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 14, 16 அந்த மாதிரி. ஒன்ஸ் அவங்க பியூபர்ட்டி ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வயசுக்கு வர்ற அந்த பெண் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு வழக்கமா தான் இருந்தது. இது ஒண்ணும் பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல அப்பெல்லாம். இப்போ ஆனா அது மாதிரி பண்ண கூடாதுன்னு சட்டம் இருக்கு. பட் அப்பெல்லாம் அது இருந்துச்சு. அப்படி பண்ணலாம். சரி, விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜோட அரண்மனைக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாரு அப்படின்னா, ராமாவை கூட்டிட்டு போறக்காக. ஏன்னா அந்த காட்டுல வந்து ஒரே ராட்சசர்கள் தொல்லையா இருக்கு இல்லையா? ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, பிரம்மா வந்து தேவி தேவர்களோட விஷ்ணு கிட்ட போனாங்க அப்படின்னு. அந்த தொல்லை தான் இது. அந்த பிரச்சனையத்தான் இப்ப இவர் கொண்டு வர்றாரு. ஏன்னா ராமர் வந்ததுக்கு காரணமே அதுதானே அப்படின்னு. ஆனா
ராமர் வந்து ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும் ஒரு விஷயம் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது பல விஷயங்களை வந்து அது அச்சீவ் பண்ணியிருக்கும் இல்லையா? அவர் ஒரு வேலை தான் பண்ணியிருப்பாரு. இப்ப வந்து பிறந்திருக்காரு அப்படின்னா அவரு பெறப்பெற்றவர். ஆனாலும் நமக்கு நம்ம கதைக்கு புரியறதுக்காக அவர் வந்து பிறக்கிறாரு தசரத மகாராஜ் வீட்டுல. ஆனா அவர் அந்த பிறந்தது ஒரு விஷயம்தான். ஆனா அவரு என்னென்னமெல்லாம் பண்ணுவாரு, சீதையை கல்யாணம் பண்ணிக்குவாரு, அசுரர்களை கொல்லுவாரு, ராவணனை கொல்லுவாரு, ஆஞ்சநேயர் பக்தரை ஏத்துக்குவாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள், பல குஹாவை மீட் பண்ணுவாரு, சபரிக்கு முக்தி கொடுப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இல்லையா? அதுதான் ஒரு விஷயத்துல பல விஷயங்கள் ஃப்ரூக்டிஃபை ஆகுறது நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இந்த விஷயத்த கேட்டோடனே, விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டோடனே தசரத மகாராஜனால தாங்கவே முடியல. என்னது, என்னோட பச்சை குழந்தைய கூட்டிட்டு போறியா? அவனோட கண்ணை பாரு, தாமரை கண்ணு, கால்களை பாரு, தாமரை பாதம். இந்த பையனை எப்படி நீ வனத்துக்கு கூட்டிட்டு போக போற? என்னால முடியாது, என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு ஒரே வாதம் இவங்க 2 பேத்துக்கும், விஸ்வாமித்திரருக்கும். விஸ்வாமித்திரர் வந்து சொன்னா கேளு, நீ தானே ப்ராமிஸ் பண்ண, நீ தானே இப்பதானே சொன்ன, சத்தியம் பண்ண, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு, இப்ப இதை கேட்டா நீ கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு தசரதருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் வசிஷ்டர் வந்து சொல்றாரு தனியா கூப்பிட்டு, அட சரி அனுப்பிச்சு வை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ராமர் எல்லாம் பாத்துக்குவார், ராமர் வந்து முன்முதற் கடவுள் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, அது என்னோட பையன், நான் அனுப்ப மாட்டேன்னு. அட அவர் முன்முதற் கடவுள் தான், அவர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அனுப்பிச்சு வை. இதுதான் வாத்சல்ய பாவம்னு சொல்றது. நம்ம யசோதாமா கிட்டயும் அதேதான், நந்த மகாராஜ் கிட்டயும் அதேதான், இப்ப நம்ம தசரதர் கிட்டயும் பாக்குறோம், கௌசல்யா கிட்டயும் பாக்குறோம். ஏன்னா அவங்க வந்து ஏன் குழந்தைன்னு தான் அவங்க பாக்குறாங்க. ராமரை வந்து ஏன் குழந்தை, கிருஷ்ணர் ஏன் குழந்தை. மத்தவங்க எல்லாம் பகவானா பார்த்தா கூட, ஆனா கிருஷ்ணரோட லீலையில பாத்தீங்கன்னா யாருமே பகவானா பார்க்க மாட்டாங்க. மதுரால, ஐ மீன் மதுரால தான் பார்ப்பாங்க. விருந்தாவன்ல யாருமே பார்க்க மாட்டாங்க. துவாரகையில பகவானா தான் பார்ப்பாங்க. ஆனா விருந்தாவன்ல மதிக்கவே மாட்டாங்க கிருஷ்ணாவை. கிருஷ்ணாவை அடிப்பாங்க, அடிச்சுட்டு ஓடிடுவாங்க, வந்து என்னை இப்ப தொடுவா அப்படின்னு பசங்க கோபர்கள் பண்ணுவாங்க. கோபியர்கள் கிருஷ்ணரை பிடிச்சி அப்படி திட்டுவாங்க. பெரிய கோபியர்களும் அப்படிதான். இப்ப பானையை உடைச்சிட்டு போறையே, உங்க அம்மா செய்யறது இல்லையா வெண்ணெய் எல்லாம், எங்களுது வந்து வந்து திருடி சாப்பிடுறியேன்னு சொல்லி அப்படி திட்டுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் இவரு கண்டுக்கவே மாட்டாரு, அதை ரசிப்பாரு. அதை அப்படி அவங்க பேசணும்னே திரும்ப திரும்ப சேட்டைகள் பண்ணுவாரு. இங்கேயும் ராமரை வந்து கடவுளா இருந்தாலும் தசரதன் அதெல்லாம் ஏத்துக்க முடியல. என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு. நம்ம அதே தானே ராதா கிருஷ்ணரை பிரியறப்ப ராதா ஆகட்டும், கோபியர்கள் ஆகட்டும் எவ்வளவு வருத்தத்துல இருந்தாங்க. ஒரு வண்டு வரும், வண்டு கருப்பா இருக்கு, கிருஷ்ணாவும் கருப்பா இருக்காங்க. வண்டை பார்த்து திட்டுவா, அப்படி கிருஷ்ணா உன்னை அனுப்பிச்சு வச்சாங்களா? அவன் இப்படிதான் பண்ணுவான், எங்களை விட்டுட்டு போயிட்டான், வரேன்னு சொன்னான், வரவே இல்லை பாரு அப்படின்னு பைத்தியமாட்டி உளருவாங்க. தமிழ ட்ரீ இருக்கு இல்லையா, தமிழ மரம், அது கருப்பா தான் இருக்கும். அதை போய் பார்த்துட்டு நீ அத கிருஷ்ணாவே நினைச்சு பாவிச்சு அவங்க அதை திட்டுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு லவ் வந்து, அந்த அன்பு வந்து, அந்த பாவம் எல்லாம் வந்து டாப் மோஸ்ட் அப்படிங்கிறாங்க ஆச்சாரியர்கள். அதை நம்ம பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு அது டாப் மோஸ்டா இருக்கிறதுனால நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கும் அது சக்தி கம்மியா தான் இருக்கு. ஆனா ஆச்சரியர்களோட கிருபையினால, கருணையினால அதை அட்லீஸ்ட் நம்ம பார்த்து ஒரு அளவுக்கு நம்மனால பௌதீகத்துக்கு அது ஈக்குவலண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மனால ஒரு கம்பேர் பண்ண முடியும். ஆனா அது கூட அவ்வளவு அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் கம்பேர் பண்ண முடியும். ஆமா, நம்ம அம்மாவும் நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கல்ல, அப்படி அந்த மாதிரி சொல்ற வர. இப்போ சில கதைகள்லாம் இதுல சொல்லப்படுது. இந்த பாலகாண்டத்துல நிறைய கதைகள் வரும். விஸ்வாமித்திரர் தான் நிறைய கதைகள் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஜனக மகாராஜ் சில கதைகளை சொல்லுவாரு. கதைக்குள்ள கதைகள் வர மாதிரி இருக்கும். இது சில கதைகள் என்னென்ன பார்ப்போம்னா, சித்தாசிரமத்துல என்ன நடந்தது, காமாசிரமத்துல என்ன நடந்தது, அப்புறம் அகல்யாவோட சாப விமோச்சனம், தத்தக்காவோட ஸ்டோரி, அப்புறம் சகரா எப்படி அவரோட வம்சத்துல வந்த பகீரதா எப்படி கங்கையை கொண்டு வந்தாங்க, அப்புறம் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் நடந்த போர்னா ஒரு சின்ன சண்டை வரும் காமதேனுனால. அப்புறம் எப்படி விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆகுறாரு. அப்புறம் ஜனக மகாராஜ் கதை சொல்லுவாரு, சீதான்னு ஏன் பேர் வந்தது, மைதிலின்னு ஏன் வந்தது, வைதேகின்னு ஏன் பேர் வந்தது, சிவனோட போ எப்படி நமக்கு வந்தது, வில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகளை எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப சுருக்கமா நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். இப்ப சித்தாசிரமத்துல வந்து பழங்காலத்துல, அதாவது வாமனதேவ அவதாரம் வந்தாருல, அப்ப வந்து அங்க உட்கார்ந்துதான் அவரு வந்து தபஸ்யா பண்ணாராம். அந்த இடத்துலதான் இவங்க ரிஷிகள் எல்லாம் இப்ப வந்து அங்க இருந்துதான் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க.
ஸோ கஷ்யப்பாக்கும் அதித்திக்கும் பிறந்தவங்க தானே வாமனதேவ். ஸோ அவரு வந்து பலியை மகாராஜா கொண்டுட்டாரு. ஆனா அவர் அங்க இருந்து தபஸ்யா பண்ணதுனால அங்க ரொம்ப பவர் நிறைய இருக்கு, ஆன்மீக சக்தி அதிகமா இருக்குங்கிறதுனால விஸ்வாமித்திரர் வந்து அங்க இருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு யாகம். ஆனா அங்க தொல்லையா இருக்கே, ஆஹ் ஒரே ராட்சசர்களோட தொல்லையா இருக்கே, அதனாலதான் இவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் காமாசிரமும் இருக்கு. காமாசிரமம்ங்கிறது என்னன்னா, காமதேவ் இருக்காருல்ல, அவர் வந்து சிவன் வந்து அங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரமத்துல வந்து தபஸ்யா பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அம்பு விட்டு இவரை வந்து அந்த தபஸ்தியத்துல இருந்து கலைக்கிறதுக்கு நினைப்பாரு. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். யாரு காமதேவ அனுப்பிச்சிருப்பாங்கன்னு? யாருக்காவது கேக்குதா நான் பேசுறது? இல்ல எல்லாரும் போயிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. காமதேவ யார் அனுப்பிச்சிருப்பாரு? இந்திரன். ஆமா. இந்த மாதிரி வேலை வந்து முக்காவாசி இந்திரன் தான் பண்ணுவாரு. அவர் பண்ணியிருக்காகட்டி கூட நம்ம அவர் பண்ணாருன்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். யாரும் கேட்க போறதில்ல. பட் முக்காவாசி அவர் தான் பண்ணியிருப்பாரு. சோ இந்திரன் அனுப்பிச்சிருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு அவரு தபஸ்யா பண்ணா என்ன, சும்மா இருந்தா என்ன காமதேவுக்கு. ஆனா இந்த எங்க இந்திரனை விட பவர் அதிகமாயிருமோன்னு பயந்துட்டு தான் எல்லாத்துக்கிட்டையும் இவரு ஏதாவது ஒரு வம்பு பண்ணுவாரு. ஒரு மாறு வேடத்துல போறதாகட்டும், இந்த மாதிரி அப்சராசா அனுப்புறதாகட்டும், மேனகை அனுப்புறதாகட்டும், இந்த வேலையெல்லாம் பண்ணுவாரு நிறைய. இதுல இருந்து நம்ம பாடம் தான் கத்துக்கணும். கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா, மியூட்ல போட்டுக்கங்க. சாரி மாதாஜி, போட்டுக்கறேன். நன்றி. சோ அதேதான் இங்க நடக்குது. காமதேவன் வந்து சிவா கிட்ட வம்பு பண்ணும்போது சிவா கோவப்பட்டு அவரை பஷ்பமாக்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடம் காமாசிரமம்னு சொல்லப்படுது. இப்போ முக்கியமா ஒரு முதல் ராட்சசிய கொல்லணும். அது யாருன்னா தத்தக்கா. அவங்கள கொல்றதுக்கு இப்போ ரெடி பண்றாரு ராமரை, மென்டலா ப்ரிப்பேர் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஒரு இப்படி டிஸ்டர்பன்ஸ், தொந்தரவு நடக்குது. அப்ப யாருன்னு பாக்குறாங்க. அந்த உருவத்துல வந்து ராட்சசி வர்றாங்க. அவங்க பேரு ததகா அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்திரர். இவரு தயங்குறாரு. ஒரு பெண்ணை வந்து ஒரு யுக்த சாஸ்திரத்துல அது தர்மம் கிடையாது இல்லையா, ஒரு பெண்ணை போய் கொல்றது. அதனால எப்படி கொல்றதுன்னா, இது ஒரு பெண்ணே கிடையாதுன்னு சொல்லுவாரு விஸ்வாமித்திரர். அவங்க பாரு, அவ பண்றதெல்லாம் அட்டூழியம், எல்லா யாகம் சாலை நடக்கிற இடத்துல எல்லாம் வந்து தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி அந்த பிளட்டு, ஸ்டூலு, இந்த ஃப்ளஷ் அந்த மாதிரி அதெல்லாம் போடுறது, இந்த மாதிரி கண்டாமினேஷன், ஒரே அசுத்தப்படுத்திட்டே இருக்கிறாங்க யாகத்தை. எப்படி நம்ம யாகத்தை கன்டினியூ பண்றது? நீ அவளை கொன்னே ஆகணும். அவளுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. அவளோட ஒய்ஃப், ஐ மீன் ஹஸ்பண்ட் பேர் வந்து சுந்தா. அவன் வந்து இந்த மாதிரி சேட்டை பண்ணும்போது அகஸ்திய முனி அவனை வந்து சாபமிட்டுருவாரு. கொன்றுவாங்க சுந்தாவை. இவங்க 2 பேத்துக்கும் பசங்க பிறந்திருக்கும் இல்லையா, இந்த ததகாக்கும் சுந்தாக்கும். அவங்க ஆக்சுவலா ராட்சசங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. நார்மலா அவ அழகாதான் இருப்பா, ஒரு இளவரசியா தான் இருப்பா யக்ஷ குலத்துல. ஆனா இந்த மாதிரி சுந்தா பண்ணதுனால கோவப்பட்டு மரீச்சா, சுபாகு பசங்க, அவங்க 2 பசங்களை கூட்டிட்டு இன்னும் அந்த சித்தாசிரம ஏரியாவை போய் ரொம்ப வளைச்சு போட்டு எல்லா முனி ரிஷிகளை எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, விஸ்வாமித்திரர் வந்து ராமரை கூட்டிட்டு வரேன்ட்டு போய் கூட்டிட்டு வந்திருப்பாப்படி. ஸோ இதை சொல்லவும் சரின்னு ராமாவும் கொன்றுவாப்படி. ஆனா இதை கேட்டு மரீச்சா, சுபாவும் சும்மா இருப்பாங்களா? அவங்க பழிவாங்க வருவாங்க. ஸோ அந்த பழிவாங்க வரும்போது நமக்கு தெரியும், மரீச்சாவை தூக்கி அடிச்சிருவாரு அவரு. அந்த கடல் தாண்டி போய் விழுந்துருவா அப்படி மரீச்சா. மரீச்சிங்கிறது பிரம்மாவளியில வர்ற அந்த இக்ஷவாக்கு டைனாஸ்டில வரவங்க. மரீச்சாங்கிறது இங்க ராட்சசா. ஸோ இந்த அஸ்தியர் மறுபடி தொல்லை பண்ணும்போதுதான் இவங்களை எல்லாத்தையும் நீங்க ராட்சசா மாதிரி நடந்துக்கிறதுனால நீங்க ராட்சசர்களா மாறுவீங்கன்னு சொன்னதுனால இப்போ அந்த ததகா, மரீச்சா, சுபாகு ராட்சசா மாறி இருப்பாங்க. அப்ப தொல்லை பண்ணும்போது இப்ப ததகா ஃபர்ஸ்ட் ராமர் கொன்னதுக்கு அப்புறம் மரீச்சா, சுபாகு வருவாங்க. மரீச்சாவை தூக்கி வீசிடுவாரு. அவன்
கடல் தாண்டி விழுந்துருவாப்படி, சுபாகுவை கொன்றுவாரு. ராமர் எப்பவுமே யாராவது விட்டு வச்சிருப்பாரு. அப்பதான் அவங்க போய் மேட்டர் சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்லுமோ, இந்த வில்லன் கிட்ட போய் சொன்னா தானே, வில்லன் மெயின் வில்லன் இருப்பாங்கல்ல, சீஃப் வில்லன், அவங்க கிட்ட சொன்னா தானே அவங்க வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு அது வேரோட அந்த ஈவில், அதாவது கெட்ட விஷயங்களை அழிக்க முடியும். அப்படிங்கறக்காக ஹீரோயிக்கா ராமர் இந்த பிளான் பண்ணி சுபாவை அழிச்சிட்டு மரீச்சாவை விட்டு வச்சிருவாங்க. ஆனா மரீச்சா மூலியமா தான் எல்லாம் நடக்கும். ராவணா சீதா கடத்தது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அது இங்க நடந்துருச்சு. ஓகேவா, தாத்தாக்கா செத்தாச்சு, மரீச்சா போய் விழுந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு வனத்துல கொஞ்சம் அமைதி இருக்கு. இப்போ இவர் கதை சொல்லுவாரு, இந்த விஸ்வாமித்திரர், இந்த சகராவோட கதை. அவரும் வந்து உன்னோட ராமா உன்னோட குலத்துல வந்தவங்க தான், இக்ஷவாக்கு குலத்துல வந்தவங்க தான் சகரா ராஜன். அவருக்கு 2 மனைவி இருந்தாங்க, கேஷ்னி சுமதின்னு சொல்லிட்டு. அந்த கேஷ்னியோட பையன் வந்து ஒரே ஒரு பையன் தான் பிறந்தாங்க. ஆனா சுமதிக்கு வந்து 60,000 பையன் பிறந்தாங்க. கேஷ்னியோட ஒரு பையன் உருப்படி இல்லாத பையன், அசமஞ்சா. அந்த பையன் வந்து பண்றதெல்லாம் பாவம் தான். அதனால சகராக்கு கோவம் வந்து அந்த பையனை வந்து வனத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ வந்து உருப்படியா எதுவுமே செய்ய மாட்டேங்கிற, நீ வனத்துக்கு போ அப்படின்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது எப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, ஒரு தண்டனை மாதிரி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா அசமஞ்சாக்கு பிறந்த பையன் வந்து அன்சுமான். அன்சுமான் நல்ல பையன். அதுக்கப்புறம் வழியில வந்ததுதான் திலீபன். திலீபனுக்கு பிறந்த பையன் பகீரதன். அவங்க எல்லாருமே நல்ல பசங்க. அந்த அசமஞ்சன் தான் கொஞ்சம் மோசமான பையன். இப்ப சுமதிக்கு பிறந்த 60,000 பையனுங்களும் ஓகே தான், ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லைனாலும், பட் நல்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. இப்போ எப்படி வந்து இப்ப எதுக்கு இந்த கதை வருதுன்னா, கங்கைய கடந்து போவாங்க. அப்ப வந்து கங்கை தண்ணி குடிப்பாங்க இல்லையா, அப்ப வந்து இந்த கங்கை எப்படி வந்தது அப்படிங்கிற கதைக்காக இப்படி விஸ்வாமித்திரர் சொல்லுவாரு. இதுல வந்து சகரா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணும்போது எப்பவுமே அவங்க அஸ்வமேதம் யாகம் எதுக்கு பண்றாங்கன்னா, ஒரு ஜென்ரலா பொதுவான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா மக்கள், உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அந்த காலத்துல எப்பவுமே ராஜாக்கள் வந்து உலகத்துக்கே ராஜாவா தான் இருப்பாங்க, பெரிய ராஜா. சிற்றரசர்களும் இருப்பாங்க, பட் மெயினான ராஜா பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்துக்கே ராஜாவா இருப்பாங்க. அப்போ உலக க்ஷேமத்துக்காக, லோக க்ஷேமத்துக்காக அவங்க யாகம் பண்றது வழக்கமா வச்சுக்குவாங்க. அஸ்வமேத யாகம்ங்கிறது அவங்களோட ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிச்சுக்குவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும், எப்பவும் போல இந்த இந்திரா வந்து ஏதாவது பிரச்சனை பண்றதுக்காக வந்து அந்த குதிரையை திருடிட்டு போயிடுவார். ஏன்னா அஸ்வமேத யாகம் வந்து 100 அஸ்வமேத யாகம் பண்ணா ஒரு இந்திராவா வரலாம். அப்ப யாரையுமே பண்ண விடாம பண்றதுதான் அவரோட வேலை. ஏன்னா அவரோட பதவி போயிரும். இந்திராங்கிறது ஒரு பதவி தான். இந்திராங்கிறது பெயர் கிடையாது, ஒரு பதவி. பிரம்மாங்கிறதும் ஒரு பதவி. ஸோ அதே மாதிரிதான் சூரியன், சந்திரன் இதெல்லாம். இப்போ சூரியனுக்கு ஆள் இல்லை அப்படின்னா, சூரியன் நாராயணனே வந்து சூரியனா போய் அந்த பாத்திரத்துல, அந்த கதாபாத்திரத்துல கொஞ்ச நாள் இருப்பார். அந்த யுகத்திலேயோ அந்த டைனாஸ்டிலயோ அது கொஞ்ச நாள் இருப்பார். ஒரு நல்ல குவாலிஃபைடு கேண்டிடேட், அதாவது ஒரு தகுதியுள்ள ஒரு பக்தன் வர்ற வரைக்கும் அந்த வேலையை இவரே செய்வார். இப்போ கம்பெனி வச்சு நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆள் இல்லை, என்ன பண்ணுவோம், முதலாளி தான் இறங்கி செய்வாங்க இல்லையா. இப்போ ஹோட்டல் வச்சு நடத்துறோம், ஒரு ஆள் வேலைக்கு வரல, இவரே கிச்சன்ல போய், முதலாளியே என்ன பருவ கிச்சன்ல போய் ஒரு 2 கை கொடுத்து, சரி நம்மளே பண்ணுவோம், ஏதோ ஒரு சமைப்போம் அப்படின்னு வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் கிருஷ்ணரும் பண்ணுவாராம். ஸோ இப்ப என்னாச்சு, இந்திரா வந்து குதிரையை திருடிட்டு போயிட்டாரு. உடனே சகரா சொல்றாரு, 60,000 பசங்கிட்டையும் போய் அந்த குதிரையை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு. அவங்க தேடுறாங்க. இந்த மண்ணு, இந்த பூமி எல்லாம் தொலைச்சு உள்ள டிக் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது அதை சுத்தி இருக்கிற அந்த இயற்கை எல்லாம் பாதிக்கப்படுது இல்லையா. மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள் இதெல்லாம் கண்டுக்காம அந்த 60,000 பசங்களும் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு வன்முறையோட, ஒரு நோக்கம் நல்லதா இருந்தாலும் அதனோட செயல் பாடு சரியில்லை, அந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க கடைசியில கபிலமுனி கிட்ட போறாங்க. இந்த இந்திரா வேலை என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, குதிரையை தூக்கி கபிலமுனியோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல வச்சுட்டாரு. அப்போ கபிலமுனி தான் திருடின மாதிரி ஒரு கதை கட்டுறதுக்காக அப்படி பண்ணிட்டு ஓடிட்டாரு. அப்போ இந்த 60,000 பசங்களும் அந்த இடத்துல இளவரசர்களும் அங்க போய் சேர்ந்துடுறாங்க. எப்படியோ அங்க போனோடனே கபிலாசிரமத்துக்கிட்ட தான் குதிரை இருக்கணும்னு இவரு தான் கொண்டிருப்பாருன்னு நினைச்சிடுறாங்க. அவரை அட்டாக் பண்ணலாம், அவரை
கபிலமுனிய வந்து கபிலமுனிய யாருன்னு, அவர் வந்து கிருஷ்ணரோட அவதாரம் தானே கபிலமுனி. அது யாருன்னே தெரியாம அவரை போய் சண்டை போடுறக்கு போகும்போது கபிலமுனி கண்ணை திறந்தோன்னையுமே இவங்க எல்லாரும் சாம்பலா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சஹரா வெயிட் பண்றாரு, குதிரையும் வரல, 60,000 பசங்களும் வரல, என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் சரி அம்சுமான அனுப்புறாரு, அவருனாலையும் முடியல. அப்புறம் திலீபனும் முடியல. அதுக்கப்புறம் பகீரதன் அவரு தான் வந்து போய் கபிலமுனிகிட்ட போய் என்னோட முன்னோர்கள் தவறு செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவும் அவரு என்ன பண்ணணும்னா கங்கா தண்ணி வந்து அவங்களோட சாம்பல்ல பட்டாதான் அவங்க மேல இருக்கிற சாபம் விமோச்சனம் கிடைக்கும், சாப விமோச்சனம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் கங்கை நதி அப்ப வந்து எங்க இருந்ததுன்னா அமராவதி ஸ்வர்கலோகத்துல இருக்கு. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் இதுல போட்டுக்குங்க, மியூட்ல போட்டுக்குங்க. ஸோ அமராவதியில இருக்கு. அங்க ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க.